இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 1, 2025 1/2/2025 தமிழ் குரோதி வருடம் தை மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமை. பூரட்டாதி நட்சத்திரம். வளர்பிறை திருதியை திதி காலை 11:40 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. யோகம் சரியில்லை. கடகம் மற்றும் சிம்ம ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று சதுர்த்தி விரதம், குந்த சதுர்த்தி. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் ராகு சுக்கிரன். இன்று இரவு 8:59 சந்திரன் கும்பராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மீனராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதன் காரணமாக இன்று இரவு 8:59 வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு, அதாவது இரவு 8:59 மேல் 8:59 PM மேல சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. லாபஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பதவியை கொடுத்திருப்பாரு, வேலையை கொடுத்திருப்பாரு, செல்வாக்கு கொடுத்திருப்பாரு. ஆனால் அதே சமயம் சிலருக்கு இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடையிறதுல தாமதத்தை ஏற்படுத்துவார். ஆனால் இது எல்லாமே இன்னைக்கு ராத்திரிக்கு மேலே மாறக்கூடிய வகையில் இருக்குது. இன்று காலை முதலே உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்து தேவையில்லாத சில குழப்பங்களை ஏற்படுத்தியிருப்பீங்க. அதுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு 9 மணிக்கு மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்கு பயிற்சியாகி சுக்கிரன் ராகுவோடு இணையிறதுனால உங்களுக்கு தனிப்பட்ட ஆசைகளுக்காக செலவுகள் ஏற்படும், சந்தோஷ செலவுகள் ஏற்படும். அதாவது எங்கேயாவது அவுட்டிங் போவீங்க, நைட் 9 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலே அப்படியே குரூப்பாக வெளியில் போயிட்டு வருவீங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை தந்தாலும் செலவுகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. நிதானத்துடன் இருக்க வேண்டிய சந்தோஷகரமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவராக இருந்தால் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு இதுவரை காயத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது, மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு அவர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். இது நாள் வரை இல்லாத அளவுக்கு உங்களுக்குள் புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இரவு 9 மணிக்கு மேலே ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் பாராட்டு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. நீங்கள் உத்தியோகஸ்தராக இருந்தால் உத்தியோகத்தில் இது நாள் வரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய அறிவுபூர்வமான சிந்தனைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வேலை செய்யக்கூடிய இடத்துல இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ரெக்கக்னிஷன் இல்லைன்னு புலம்புறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கும். மேலதிகாரிகள் பாராட்டத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தரும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். இரவு 9 மணிக்கு மேலே உங்களுக்கு மனக்கவலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த கவலைகள் அதிகரிக்கும். ரிஷப ராசி. தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற இந்த நாள் உங்களுக்கு ஆதாயம் மட்டும் இல்லைங்க, தொழில் முன்னேற்றம், வியாபாரத்தில் அனுகூலம், உத்தியோகத்தில் மேன்மை, சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு போன்ற நியாயமான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு 9 மணிக்கு மேலே லாபஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரனோடு இணையிறதுனால சுக்கிரன் குரு பரிவர்த்தனாயோகம், அந்த சுக்கிரனோடு சந்திரன் இணையிறதுனால ஆசைப்பட்ட விஷயங்களை அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகள்,
வழக்கு சார்ந்த வெற்றிகள், இளைய சகோதரர்களின் குறிப்பாக இளைய சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வது, அவர்கள் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுவது, இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சூழ்நிலை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது குழந்தைகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளும் இன்று தேவையற்ற பேச்சுக்களை பேசி உங்களை வாக்குவாதத்திற்கு அழைப்பார்கள். நிதானத்துடன் செயல்பட்டால் இன்று நன்மைகள் ஏற்படும். அலுவலக ரீதியாக அலைச்சல் ஏற்படுறதுக்கு, வேலைப்பளு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தை உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார். உங்களுக்கும் உங்கள் உடன்பிறப்புகளுக்கும் சண்டை சச்சரவு அப்படின்னா உங்கள் தந்தை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஸ்திரமாக நிற்பார். இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். உறவுகளுடன் பகைமை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அஃபீஷியல் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் அடுத்தவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யுங்க. தேவையில்லாமல் ஆர்குமெண்ட் பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட நிதானத்துடன் செயல்பட்டால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற வார்த்தை விரயங்கள் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். கோபத்தை வெளிப்படுறதுனால உங்களுடைய வீக்னஸை நீங்கள் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலோ அல்லது நிலம் சார்ந்த விஷயங்களிலோ பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிதுன ராசி 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுற இந்த நாள் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் நீங்கள் பதட்டத்திலேயே இருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது. அது என்ன விஷயம்னு நீங்கள் வெளியார்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறீங்க. அதே சமயம் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கவும் மாட்டேங்கிறீங்க. தாயாரின் ஆரோக்கிய விஷயமோ அல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய முக்கிய முடிவுக்காக குடும்பத்தினர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சக பணியாளர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று இரவு 9 மணிக்கு மேலே வேலை விஷயமாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதட்டத்தின் காரணமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் இன்னைக்கு பெருசாக பாதிப்புகள் இருக்காது. தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தந்தை ஸ்தானத்தில் இருந்து சிலர் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் அவர்களுடைய குறுக்கீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. எப்படியோ அதே மாதிரி அஃபீஷியல் என்விரான்மெண்ட்டில் குடும்பத்தாரின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. இன்று மாலைக்கு பிறகு உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். விலையுறந்த பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இருக்குங்க. அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இந்த 4 மாதத்துக்குள்ளார உங்களுடைய வேலை விஷயத்தில் ஃபாரின் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த 4 மாதத்துக்குள்ளார நீங்கள் ஃபாரின் போயிட்டு வரத்துக்கோ அல்லது சொந்த வீடு வாங்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்குவதன் மூலமாக தாயாரின் மன திருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் கணவனின் அல்லது மனைவியின் தேவைக்காக ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது அவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். கடக ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஷ்டமஸ்தானத்தில் ராசிநாதன் சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்காரு சனியோட. இரவு 9 மணி வரைக்கும், அதாவது 8:58, 59 வரை சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வாக்குவாதம் பண்ணாதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலோ அல்லது குடும்ப விஷயத்திலோ நிதானத்துடன் செயல்பட்டால் செலவுகள் இருக்காது. குறிப்பாக எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இரவு 9 மணி வரைக்கும் மன தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில், வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சற்று இழுபறி நிலைமையை சந்திப்பீங்க. வேண்டாத பேச்சுக்களை பேசி சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்க அறிவுபூர்வமாக செயல்படுவாங்க, நீங்கள் கொஞ்சம் இமோஷனலாக செயல்படுவீங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ். இமோஷனல் இம்பேலன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக ஏற்படுகின்ற தொல்லைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமாக எங்கேயாவது வெளியூர் போனீங்கன்னா உங்களுடைய பொருட்களின் மீது கவனம் செலுத்துவது அவசியம். அதே சமயம் எதிரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பஸ்ஸில் டிராவல் பண்ணுறீங்க, இல்லை எங்கேயாவது காரில் ஆட்டோவில் டிராவல் பண்ணுறீங்கன்னா சக பயணியருடன் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானமான செயல்பாடுகள் அவசியம் தேவை. இன்று யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது சக பணியாளர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் சொல்றதெல்லாம் நியாயம் அப்படிங்கிறத அடுத்தவங்க ஏற்றுக்கணுங்கிறத நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க. அப்படி யாருக்கிட்டையும் முயற்சி பண்ணாதீங்க. இன்னைக்கு யாருக்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு அவச்சொல் ஏற்படும். இரவு 9 மணிக்கு மேலே சந்திரன் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு கௌரவம் மீட்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு மனத்தடுமாற்றம், பணவிரயம், எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சங்கடமான நாள். சிம்ம ராசி. இன்று சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு உறவுகளின் சந்திப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க. உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு, குழப்பங்களுக்கு, பண பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சக பணியாளர்கள் விஷயத்தில் மனஸ்தாபம் இருக்குது, ஆனால் வெளியில் சிரித்து பேசுகிறாங்க. அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளின் கோபமான செயல்பாடுகள் உங்களுக்கு தேவையற்ற குடும்ப வாக்குவாதத்திற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்று பண விவகாரங்களில் வாழ்க்கை துணையின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறைமுக எதிரிகள் அல்லது மறைமுக தொல்லைகள் இருந்ததுன்னா அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவருடைய செயல்பாடுகளுக்கு நீங்கள் ரிட்டாலியேட் பண்ணணும், இல்லை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அறிவுபூர்வமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும். பண விவகாரங்களில் இருக்கின்ற சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் அவசர கொடுக்கத்தனமாக பண்ணினீங்கன்னா பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசில் ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் சந்திரன் 7ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்காரு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். குருவின் நட்சத்திரம். உங்களுடைய வேலை விஷயமா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும், குடும்பம் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படும். ஆனாலும் உறவுகளின் வருகை காரணமாக சந்தோஷமாக இருப்பீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு மேலே தான் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அது மக நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் வேலை விஷயமாக சில தடுமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் அதனால் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. பேச்சை தொழிலாக கொண்ட பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வலிமையான வார்த்தைகளை கொண்டு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டாலும் பகைமை உணர்வை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். நீங்கள் பேங்க்லேயோ இல்லை கவர்மெண்ட்லேயோ ஏதாவது ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க, லோன் சாங்ஷன் சம்மந்தமாக, வேலை விஷயமா, பிஸ்னஸ் விஷயமா, உங்களுடைய முயற்சியில் கடினமான உழைப்பு தேவைப்படும். உங்களுடைய நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இரவு 9 மணி வரைக்கும் நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது மட்டுமல்லாமல் வேலையில் முன்னேற்றத்தை, தொழிலில் முன்னேற்றத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வீர்கள். ஆனால் இரவு 9 மணிக்கு மேலே சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால் மனசில் வேண்டாத எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று தேவையற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதை காட்டிலும் முக்கியமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நலம். கன்னி ராசி. ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் வளர்பறை சந்திரன் இருக்கிறது. சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்கள் பேரில் ஒரு அபவாத குற்றச்சாட்டு வரலாம், ஆனால் அதை சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு செலவில்லாமல் பார்த்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பணவிரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய கடன் உதவிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள். கணவன் மனைவி உறவில் புதிய புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இல்லை தனியார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இரவு 7 மணிக்கு மேலே நண்பர்களின் சந்திப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புதிய அனுபவங்களை பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல இது நாள் வரைக்கும் ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட்ட உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு இன்று நல்ல நட்பாக செயல்படுவார்கள். உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றிகள் கிடைக்கும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். துலாம் ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற இந்த நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருக்கும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்குண்டான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. உங்களுடைய குழந்தைகள், உடன்பிறப்புகள், வியாபாரம் போன்ற விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அனுகூலமான செயல்பாடுகளின் மூலமாக உங்களுக்கும் உங்கள் உடன்பிறப்புகளுக்கும் பங்காளிகளுக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது முயற்சி எடுத்தால் அது செலவை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இரவு 9 மணிக்கு மேலே சந்திரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். தனிப்பட்ட வெறுப்புகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு செலவு பண்ணிங்கன்னா அது 10 ரூபாவில் முடிய வேண்டிய செலவு 1000 ரூபாவில் போய் முடியும். அதனால் செலவை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். வியாபாரிகளுக்கு இன்று முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். தாயாரின் அறிவுரை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை மட்டுமில்லாமல் புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளே நட்பாக செயல்பட்டு உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படும். தன லாபம் அதிகரிக்கும். செலவுகள் அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்திற்கு சுக்கிரன், உச்ச சுக்கிரன், குரு மற்றும் செவ்வாயின் பார்வை, இந்த 3 கிரகங்களும் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால, அந்த 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகளிலோ அல்லது தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளிலோ அல்லது விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கும் யோகத்திலோ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுற இந்த நாள் உங்களுக்கு கவலைகளை போக்கக்கூடிய நாளாக இருக்கும். குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த கவலைகள், குழந்தைகள் சார்ந்த கவலைகள், வியாபாரம் சார்ந்த கவலைகள், படிப்பு சார்ந்த கவலைகள்லாம் விலகும். குழந்தைகள் மேல் படிப்புக்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பார்கள். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம், புதிய நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன வரவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நண்பர்கள், சக பணியாளர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய கணவரோ மனைவியோ உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய நீண்ட நாள் தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். திருமணமாகி வெகு நாட்களாக சங்கடப்பட்டு கொண்டிருக்கும், அதாவது வம்ச விருத்தி இல்லாமல் சங்கடப்படுற திருமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது இந்த ராசியில் பிறந்த விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் குழந்தை சார்ந்த சந்தோஷ செய்தி மன நிறைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் மட்டும் இல்லைங்க, சொந்த சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கும் பண வரவு அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் இடத்து அதிபதி, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி குரு சப்தமஸ்தானத்தில் சுக்கிரனோட பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக எதிர்பாலினத்தவர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய, செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானாதிபதியான சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால, அதுவும் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் கவலைகள் இருக்காது. அதனால் கவலைப்பட வேண்டாம்.
கவலை இல்லாட்டினாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் திடீர் பதட்டம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பதட்டமான வார்த்தைகள் குடும்பத்தாரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. யாருக்கிட்ட பேசினாலும் சரி, உங்களுடைய பதட்டத்தை வெளிக்காட்டாதீங்க. நிதானத்துடன் செயல்பட்டால் இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும், பண வருமானம் ஏற்படும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாக்குவாதத்தினால உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் குறையாது. நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும், முன்னுரிமை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இல்லாட்டி வியாபாரத்தில் அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று நற்செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளின் செயல்பாடுகளில் சற்று மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால பெருசாக இன்னைக்கு கவலைப்பட வேண்டாம். இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். மாலைக்கு பிறகு, அதாவது இரவு 8 மணிக்கு மேலே சந்திரன் 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே 1 மணி நேரத்துக்கு முன்னாடிலேருந்தே உங்களுக்கு நற்செய்திகள் வரும். நிலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி சாயந்தரம் 8 மணிக்கு மேலே வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களோ அல்லது தங்க நகைகளையோ வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கடன் பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகமின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடத்தில் இருக்கிற 10ஆம் வீட்டதிபதி புதனுக்கும் குரு பார்வை இருக்குது. வேலை வாய்ப்பில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் முன்னேற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம்னு ஏகப்பட்ட முன்னேற்றங்கள் ஏற்படும். கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகளிலும் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்று நாள் முழுவதும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்பட்டு, ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை ஏற்பட்டு, சந்தோஷ அனுபவங்கள், குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் ஏற்படும். கடல் கடந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்பொழுது சாதகமான நேரம். கடல் கடந்து பறக்கிறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. சக பணியாளர்கள் விஷயத்திலோ அல்லது உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச நபரின் விஷயத்திலோ நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இளம் தலைமுறையினர், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது போல திருமணமான தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரித்து வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு காரணமாக நீங்கள் திகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி, 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை. குடும்பத்தில் நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டதுனா கூட அது கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும். அனாவசியமான வாக்குவாதமாக இருக்காது. நிறையா விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவீங்க, நிறையா விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்குண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கும். மாலை, அதாவது இரவு 9 மணிக்கு சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஆனால் மாலை 4 மணிலேருந்தே அல்லது 5 மணிலேருந்தே உங்களுக்கு சந்தோஷ செய்திகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் நீண்ட நாளுக்கு பிறகு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க. வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உடன்பிறப்புகளின் மூலமாக லாபங்கள் பெருகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவுபூர்வமான செயல்பாடுகளின் மூலமாக தந்தையின் ஒப்புதலை பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்கள் தந்தையும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் ஆகட்டும், உடன்பிறப்புகள் சார்ந்த சங்கடங்கள் ஆகட்டும், உங்களுக்கு வெற்றி செய்தியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் புதிய புரிதல் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற, தன வரவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகிறதுனால உடன்பிறப்புகளுடைய தேவைக்கு நீங்கள் உதவி செய்வீங்க. அதனால் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
மாலைக்கு பிறகு குடும்பத்தில் நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். தங்க நகை சேமிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கும் கடன் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். நீங்க பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் இன்று உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு உங்களுக்கு இதுவரை கிடைக்காத பாக்கியத்தை பெறக்கூடிய யோகம் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசியல் துறை சார்ந்தவங்க, இல்லை பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக பதவி உயர்வை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்பராசி. சனி சந்திரன் சேர்க்கை ராசியில் இருக்காங்க இன்று இரவு 9 மணி வரைக்கும். அதுக்கப்புறமா சந்திரன் 2ஆம் இடத்துக்கு போறாரு. வளர்பிறை சந்திரன் நல்லது தான் பண்ணுவார், கெடுதலை ஏற்படுத்த மாட்டார், மனக்குழப்பத்தை தரமாட்டார். சஞ்சலமான விஷயங்களில் கூட தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். மறைமுக எதிரிகள், மறைவான பிரச்சனைகள்லாம் உடம்புல இருந்ததுன்னா, இத்தனை நாளாக வெளிவராமல் இருந்ததுன்னா இன்னைக்கு வெளிவரும். அதற்குண்டான மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இன்முகமான வார்த்தைகளை பேசி குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். 9ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கு. குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும். குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளுடைய பிடிவாத குணம் கூட உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். நீண்ட நாளுக்கு பிறகு உடன்பிறப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சபலமாக இருக்காரு. சுக்கிரன் குரு பரிவர்த்தனாயோகம். தாயார் வழி உறவுகள் அல்லது தாயாருடனான மனஸ்தாபம் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில வருமானம், பூர்வீக சொத்து வழியில வருமானம்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக வேலையில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு, குறிப்பாக சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வேலை மாற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மேலதிகாரிகள் சில குடைச்சலை கொடுப்பாங்க, கவலையை கொடுப்பாங்க, எதிரிகளை உருவாக்குவாங்க. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய செயல்பாடுகளில் நேர்மையாக இருந்துட்டீங்கன்னா போதும். நேர்மைக்கு பஞ்சமில்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதுவும் குறிப்பாக 6ஆம் வீட்டு அதிபதி வளர்பிறை சந்திரனாக இருக்கார். அதனால் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது. ஆரோக்கியத்தினால் அல்லது கடனால் வரக்கூடிய சங்கடங்கள் பெரிதாக பாதிக்காது. மீன ராசி. 12ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு செலவுகள் அல்லது கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. கடன் எதனால அப்படின்னு கேட்டால் உடன்பிறப்புகள் சார்ந்த கடன் அல்லது குழந்தைகள் சார்ந்த கடனாக இருக்கும். வியாபாரம் சார்ந்த கடனாக இருக்கும். வியாபாரத்தில் அதிக முதலீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பெருசாக முதலீடு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பட்டும் படாமல் இருக்கணும். நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் அவர்கள் உங்களிடம் கோபமான வார்த்தைகளை பேசுவார்கள். ஒன்றா வாழ்க்கை துணை, இல்லை தாயார், இல்லாட்டி உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, இப்படி யார்கிட்ட பேசினாலும் சரி முன்கோபத்தை வெளிப்படுத்துவார்கள். இன்று மனசஞ்சலம் அதிகரிக்கும். இரவு 9 மணி வரைக்கும். 9 மணிக்கு மேலே சந்திரன் ராசிக்குள்ளே பிரவேசமாகிறதுனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மனசில் ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். இன்னைக்கு ராத்திரி 9 மணி வரைக்குமே இருக்கும். சாயந்தரம் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் கொஞ்சம் பலமாக இருக்கிறதுனால வீட்டில் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் ஏதோ கத்திட்டு இருக்கீங்க, சண்டை போட்டுட்ருக்கீங்கன்னு கவலைப்படுவாங்க. கவனச்சிதறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றம் ஏற்படும். செலவுகள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். வேலை சார்ந்த கவலைகள், உங்களுடைய கௌரவம் சார்ந்த கவலைகள், மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்கு உதவி செய்வதன் மூலமாக பணவரையம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மெத்தனம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கடின உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பண்ணணும். அந்த கஷ்டத்தினால உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால
நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அவசரப்பட்டு பதட்டத்தில் வேலை பண்ணாதீங்க. கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட சண்டை போடாதீங்க. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.